ஒரு நாளைக்கு பசி அடைக்க முடியலையா? இவனால உன்னால சோபத்தை அடைக்க முடியலையே. குடல் திங்கிறப்போ குழந்தைனால கௌரவம் பார்க்க முடியுமா? 50 வயசு அத்தையினாலேயே சினிமாவுக்கு போற ஆசை அடக்க முடியல. 5 வயசு பையன் பசி அடக்கிக்க முடியுமா? பெத்த பிள்ளைய பட்டினி போட்டியே, அதுதான் பாவமே தவிர பிச்சைக்காரி கிட்ட சாப்பிட்டது பாவம் இல்லம்மா, பாவம் இல்ல. மோர் வளர்க்கும்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட மோரையே விஷமாக்கி தயாரா வச்சிருக்கிற தாயே, புரியுதுமா? புரியுது. எல்லாருக்கும் விருந்துதான் வைக்க முடியலையே, விஷம் வச்சு கொள்ளலாங்கிற முடிவு வந்துச்சியா? அப்பயே தடுத்த. குடும்பத்துல பொறுப்பு இல்ல என்ன சொல்லுவியே? அந்த பொறுப்புங்கிற வார்த்தைக்கு மோகராதியில இதான் அர்த்தமா? சாவுனால சங்கடங்களை தீர்க்கறது மட்டும் இல்லாம சத்தத்துல இடம் பிடிச்சிடலாம் நினைச்சியா? அந்த சான்ஸ் உனக்கு இல்லம்மா. அன்னைக்கே நல்ல தங்கா செஞ்சுட்டாது. பொழுது விடிஞ்சா குழந்தைகளுடைய முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? ஆத்துல ஒருபடி அரிசி இல்ல. ஆத்துல ஒருபடி அரிசி இருந்திருந்தா இந்த முடிவுக்கு நீ வந்திருக்க மாட்டேன், அதானே? அப்ப நீ பெத்து போட்டிருக்கியே 7-8 அத்தனை உயிர்களுக்குமா சேர்த்து நீ போட்டிருக்கிற மொத்த விலை ஒருபடி அரிசியோட விலைதானா? ரொம்ப மலிவாக்கிட்டம்மா உன் குழந்தைகளை. போறோம் லலிதா, போறோம். என் நெஞ்சே வெடிச்சிரு போல இருக்கம்மா. நான் குழந்தைகளை பார்த்து ஆனந்தப்படுத்தாம ஒரு தாய் நெஞ்சிருக்கு, இறக்கப்படுத்தாம அவன் இருதயம் இருக்கு. ஆசீர்வதிக்கத்தான் அவளுக்கு கைகள் இருக்கு, அரளிக்காய் அரைக்கிறதுக்கு இல்லம்மா. இவ்வளவு சொல்லி அவனுக்கு புரியலன்னா குழந்தைகளை நான் எழுப்புறேன், மூத்தவன் நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். இத்தனை நாளா நீ தாயாராவும் நான் குழந்தையாவும் இருந்தோம். இத பாக்குறப்ப நான் தாயாராவும் நீ குழந்தை மாதிரி தோன்றது எனக்கு. இன்னையில இருந்து இந்த ஆத்திர உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நான் தான் அம்மா, நான் தான் தாயார். ராம சாஸ்திரிகளையும் சேர்த்துத்தான். என்ன சொல்ற நீ? வேலைக்கு போறியா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அம்மாவை ரிட்டையர் பண்ணிட்டேன், மூலையில உட்கார வச்சுட்டேன். நீங்க வரணும்டா காத்துருந்தேன். நான் என்ன முடமாயிட்டனா? என்னையும் மூலையில உட்காத்தி வைக்கிறேன். வயல்ல கூலி வேலை செஞ்சாவது குடும்பத்தை காப்பாத்துறேன். வேதம் படிச்சவர் நீங்க, யார் கொடுப்பா கூலி வேலை? BA பாஸ் பண்ணவன் பியூன் வேலைக்கு போறேன்னாலும் கிடைக்காதுப்பா. நீ அப்படி பேசுற? ஆமா, தெரி பிடிச்சு போய் பேசுறேன். விடிய காலம்பரம் தான் பிடிச்சது, 5 மணிக்கு. என்ன வேப்பல தேடுறீங்களா? வெறிய விரட்ட வேப்பல அடிக்கலாம், வறுமை விரட்ட அதான் வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். வறுமைக்கு சவால் விட்டுட்டேன். பாருங்க, உனக்காக மனம் தேடி பிடிச்சிட்டு வந்திருக்க. இந்த நேரத்தில் நீ வேலைக்கு போறேன்னு சொல்றது எனக்கு மனசு கேட்கல. உன் கழுத்தா தாலி அறியாது. மனசாவது கழுத்தாவது இந்த ஆத்துல உங்க மனசையும் ஏன் கழுத்தையும் தவிர 10 வயிறம் பல கோடி அபிலாஷம் இருக்குப்பா. அதுதான் இப்ப எனக்கு முக்கியம். இனி இவாளுக்காகவே நான் உழைக்க போறேன், சம்பாதிக்க போறேன். இவ ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு வைக்க போறேன். ஏன் அவளே கேக்குறேனே, நான் வேலைக்கு போகணுமா வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க. போனா என்னென்ன தப்பு? பாத்தீங்களாப்பா, இது ஜனநாயக யுகம். மக்கள் குரல் தான் மகேசன் குரல். இப்பவாது சரின்னு சொல்லுங்கப்பா. இவெல்லாம் சரின்னு சொல்லிட்டா நானும் சொல்லணுமா? ராமு சாஸ்திரிகளுக்கு ரௌத்ரமும் உண்டு, ராங்கித்தனமும் உண்டு. ஆனா முடிவை அவருக்கு விட போறதில்லை.